யாரையுமே நம்பக்கூடாது, யாரையுமே நம்பாதீங்க. இல்லை உங்கள் லைஃப்பில் நல்லா வாழணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா யாரையுமே நம்பாதீங்க. என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆகின உடனே அபசவனமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, எப்படி வந்தோம்னா காலையில் அதாவது நேற்று நைட்டு நம்ம கிளம்பியிருக்க வேண்டியது. நேற்று நைட்டு நம்ம கிளம்பி இன்றைக்கி சேலம் காலைல 19ஆம் தேதி காலையிலலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எலெக்ஷன் காரணமாக ஓட்டு போடாமல் போகக்கூடாதுல்ல, நம்ம ஊரில் தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஓட்டு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். ஸோ அங்கேருந்து ஓட்டு போடுறதுக்கு 7 மணிக்கு தான் பூத் ஓப்பன் ஆச்சு. 7 மணிக்கு ஓட்டு போட்டு 7:30 போல் கிளம்பலாம். 7:30 போல் கிளம்புனாங்கிறதுக்கு நான் அங்கேருந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக 8:30 ஆகிட்டு, அங்கேருந்து நான் சேலம் போக இப்போ மணி 4:30 ஆகிருக்கு. 4:30க்கு தான் நான் இப்போ வந்து சேலம் வந்திருக்கேன். ஸோ ஈவினிங் ஆகிட்டு. ஏன் வந்தோம், ஏன்னா நிறைய பஸ் மாறி மாறி திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து அந்த மாதிரி தான் வந்தோம். நிறைய பஸ் மாறி மாறி வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, ஏன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே யாருமே நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, என் கூட இன்னொருத்தன் வரதா இருந்தது. என் கூட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் வரதா இருந்தது. உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோலையும் என் கூட வரவன் தான் சந்தோஷ் தான். ஸோ அவன் வரதா இருந்தது. வரேன்னு தான் சொல்லியிருந்தான், லாஸ்ட் வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தான். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 18ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு, அதாவது 9 மணிக்கு தலைவர் ஜிம்முக்கெலாம் போகல, 9 மணிக்கு வரைக்கும் அவன் ஜிம்மில் போய் நான் கேட்டிருக்கேன். அவன் வரேன்னு சொன்னான். ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டான். ஜிம் வச்சு 10 மணி போல் ஃபோன் அடித்து வரலடா, வீட்டில் விட மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து நிறையா திங்க் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இப்படிலாம் போவோம், பசங்களோட இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் தனியாக வந்திருக்கேன் சேலம். இப்படி அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, ஜாலியாக தான் இருந்தது. தனியாக நான் எங்கே இருந்தாலுமே ஜாலியாக தான் இருப்பேன். கூட இருக்கவங்களோட டக்குன்னு பக்கத்தில் பேசிடுவேன். அதனால் பஸ்ஸில் என் கூட வரவங்க ஒரு பாயோட பேசினேன், அப்புறம் இன்னும் நிறையா ஒரு அண்ணனோட பேசினேன். அதுமாரி ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக வந்துடுவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம அலையும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே அப்படின்னுங்கிறதுக்காக பார்த்து கூப்பிட்டேன். இன்னொன்று வந்து அவன் சும்மாவே நம்ம சேனலுக்கு அவன் தான் கேமரா வீடியோலாம் நிறைய எடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கும் யூஸ் ஆகும் கூப்பிட்டேன். ஆனால் வரல அப்படின்னு சொல்லிடலாம். வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கான். ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா அம்மா உள்ளங்கிறான். வந்து நான் ஒன்றும் கம்பல் பண்ணலாம் சொல்ல, வரலன்னா அவங்க அப்பா அம்மாவை மீறி வரணும்னு நான் சொல்லவே இல்லை. அப்பா அம்மா உள்ளனா வர வேணாம், நான் ஒன்றுமே அது தப்பாக நினச்சில. என்ன ஒன்று, அப்பா அம்மாட்ட இவன் பர்மிஷனே லாஸ்ட் டைமில் கேட்டால் யாராச்சும் விடுவாங்களா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி போகிறோம், இந்த மாதிரி நான் வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஓகே, 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் சரிப்பான்னு தெரிஞ்சு விடுவாங்க. அவன் வந்து லாஸ்ட்டு டைமில் அன்றைக்கி 10 மணிக்கு தான் சொல்லுவான். 9:30 போல் சொல்லி 10 மணிக்கு எனக்கு இன்னும் அவசரம் வரலன்னு. நான் இது நிறைய தடவை சொல்லிட்டேன். இது கட்டுப்போ இதுயா, அதனால சொல்கிறேன், யாருமே நம்பாதீங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா நானே தனியாக போவேன். இப்போ எங்கே வீடியோ யார் எடுக்கிறான்னு தான் ஒரு கட்டையில் வச்சு நிப்பாட்டி வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம என்னே தெரியலைய ஏதோ ஒன்று அழகாக ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருந்தேன். டக்குன்னு ஃபோன் வந்துட்டு, யார் ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ ஏன் இங்கே வந்திருந்தோன்னு சொல்லிடுறேன். அது போனது போட்டு ஏதோ கொலாப்ஸ் ஆகி தனியாக வந்துட்டேன் சோலோவாக. ஓகே, இப்போ வந்து ஏன் எதனால் இங்கே வந்திருந்தோம்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப க்ளோஸ். அவனும் இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, நான் சந்தோஷ் மாதவன் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸில் இருந்தோம். இவன் வந்து நண்பன் படத்தை எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு, பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி இவன் வந்து பாதியிலே பிரிஞ்சு போயிட்டு அவனை கண்டுபிடிக்கிறதா நாங்கள் செந்திலும் வெங்கட்டும் இருக்க மாதிரி வரலான்னு ஒரு பிளானு. ஆனால் வெங்கட்டு நான் வந்துட்டேன், செந்தில் மட்டும் வரல. ஸோ வந்து இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை போய் பார்ப்போம். அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதுக்காக தான் வந்தோம். அதுக்காக நேற்று நைட்டே கிளம்பலான்னு பிளானு. இந்த எலெக்ஷனுக்காக ஓட்டு போட்டே அவனுக்கு கண்டிப்பாக. அதனால் ஃபஸ்ட்டு ஓட்டு எங்கள் பூத்தில் அவன் போட்டேன். ஓட்டு போட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஈவினிங் ஆகிட்டு பரவாயில்ல. காலையிலேருந்து அவன் நிறைய ஒர்க் இருக்கும், அவங்க பசங்களோட கொண்டாடுவான். ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தான் அவனை. இப்போ ஆனால் இன்னொன்று என்னென்னா, சேலம் நான் வந்துட்டேன். சேலத்தில் அவன் எங்கே இருக்கான் என்னன்னே எனக்கு தெரியவே தெரியாது.
எல்லாம் தெரிஞ்சு போனால் ஒரு த்ரில் இருக்குது, அதில் தெரியாமல் வா என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போது நான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன்ப்பா. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் வீடு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என் கூட சின்ன பிள்ளையில் எங்கள் ஊரில், அதாவது காரைக்காலில் எங்கள் ஊரில் படித்தான். என் கூட 7வது வரைக்கும் படித்தான். அதோட போயிட்டாதான், அதோட போனவன் தான். அதுக்கப்புறமா இடையில ஒரே ஒரு நாள் நான் காலேஜ் 7வதுலேருந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என்னை ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தான். அது எப்படி வந்தான், ஏன்னா எங்கள்கிட்ட கான்டாக்ட் இல்லை, நம்பர் இல்லை, நானும் பேச முடியாது. ஏதோ அவன் வந்தான், அவன் நினச்சி வந்தான் அந்த ஊருக்கு. அவன் அந்த படித்த இடத்துக்கு வந்தான், டக்குன்னு எங்களை பார்த்துட்டான். ஸோ அதுலேருந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் எல்லாமே வாங்கிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடலாம், ஆனால் நம்ம பர்த்டேக்கு சஸ்பென்ஸாக போகிறது தான் பிளானு. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்ததாகவும் அவங்கள அழைச்சிட்டு போய் எங்கேயாச்சும் விடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து வரேன்னு ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டேன், அதை தான் சொல்கிறேன். ஆல்ரெடி அவனை ஃபோன் அடித்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்கள வந்து பர்த்டேன்னு பார்க்காத செத்த கோச்சிக்காமல் எனக்காக அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க சொல்கிற இடத்துல மட்டும் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனும் வரதா சொல்லிட்டான். நான் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் வரதா சொல்லினான். ஸோ ஓகே பார்ப்போம், பார்த்துட்டு என்னான்னு பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னு காட்டுறான், பாதி யாருன்னு காட்டுறான். அவன் பத்திரிக்கையாக தான் வந்தோம். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நிறையா பஸ்லாம் மாறி ஜாலியாக, ஆனால் நான் ஜாலியாக இருந்தேன்ப்பா, ஜாலியாக இருந்து வந்துட்டேன். இப்போ அவனை பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நைட்டு எங்கே தங்க போகிறேன் என்ன பிளான் இல்லை. அது இல்லாமல் நான் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. காலைல டீ குடிச்சிட்டு பஸ் ஏறினா தான் ரொம்ப அது ஏன் பஸ்ஸில் விலாக் எடுக்க முடியல, பஸ் ஸ்டாண்டு விலாக் எடுக்க முடியல. ஸோ டேரெக்டாக நான் சேலம் வந்துட்டு இங்கே உட்காந்து விலாக் எடுக்கிறேன். ஓடி இந்த பஸ்ஸுலேருந்து இறங்கின நேரத்துக்கு அடுத்த பஸ்ஸு நான் அப்படியே பிடிச்சி அப்படி இப்படி மாறி வந்ததுனால விலாகும் எடுக்க முடியல. ஒரு இதில் வந்துட்டேன். இப்போ நான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். சரி ஓகே, அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், வருவான். அவன் வந்தோடனே சஸ்பென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அவன்கிட்ட ஃபோன் அடித்து, என் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தன் என்னை அழைக்க வருவான்னு சொன்னேன். அவன்கிட்ட ஃபோன் அடித்து நான் என்ன தெரியுமா சொன்னேன், இங்கே வந்து 2 கப்புள்ஸ்ரா எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஊருக்கு ஏற்றி விடணும், அவங்க என்ன ஊருக்கு சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு ஏற்றி விட்றா, அவங்க இப்போதைக்கு சேலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பயந்துக்கிட்டு சொன்னான், வரண்டா அப்படின்னு இழுத்தான். சத்த நான் உன்னை நம்பி சொல்லிட்டேன் சேலத்தில் இருக்கேன்னு, எனக்கு உன்னை விட்ட வேறு யாரையும் தெரியாது, சத்த போய் அழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னேன். சரிடா வை பார்த்துக்கலாம், அந்த வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக வருவானா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக என் ஃப்ரெண்டே அவன் வருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாச்சும் சொன்னால் செய்வான், வருவான் சொல்லிட்டானே, வருவான், கண்டிப்பாக வருவான். நானும் இங்கே ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். நம்ம சேலம் ரொம்ப நேரமாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன். வரேன்னு சொல்லிடுவான், பார்ப்போம் எம்மா நேரம். அப்படியே நீ வந்தாலும் எங்கே தங்குறது என்ன கணக்கு ஒன்றும் தெரில. இல்லை உடனே அவனை சும்மா கொண்டாடிட்டு, அவன் பர்த்டே கொண்டாடிட்டு உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். நைட்டு நான் இது வரைக்கும் ரூம் எடுத்திருக்கேன், தனியாக தங்கினதில்லை, தனியாக தங்கணும் ரூமில், அதான் கடுப்பாகுது. அவங்க வீட்டில் வர அவங்க வீட்டில் எப்படி தங்குறது, அவனா சொன்னால் என்ன பார்க்கலாம். அப்போ என்னென்னு அவனோட சர்ப்ரைஸோட வீடியோவை காட்டுறேன், அவன் வந்தோடனே என்ட்ரன்ஸோட காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எப்படியா இருந்தாலும் ஏறி வரணும்னா அது வழியாக தான் ஏறி வரணும், அங்கே தான் வழி இருக்குது, அது அந்த இதுலேருந்து ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ ஏறி வந்த இடத்துக்கு நம்ம அங்கே உட்காந்துருந்தா கண்டுபிடிச்சிருவோம். அங்கே தான் நம்ம இப்போ தான் உட்காந்துருந்தோம், அங்கே உட்காந்தா கண்டுபிடிச்சிருவான். ஒளிஞ்சிக்கிறதுக்கு இங்கே எப்பவும் பெருசாக இடமே இல்லை. வரட்டும், அவன் வந்தோடனே சர்ப்ரைஸாக அவனை பார்க்குறதுக்கு அவன் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருப்போம். எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். இங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்கு இங்கே பசங்க விளாண்டுருக்காங்க, அந்த இலைக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். கைஸ் அவன் வந்துட்டான், அங்கே தான் நிற்கிறான், நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறோம் இங்கே இலைக்கு பின்னாடி. அவன் வந்துட்டான்னு ஃபோன் அடித்து சொல்லிட்டான். சரி அவனை போய் நம்ம பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு, அப்படியே லைவ்லேயே இருங்க. பார்த்துட்டானா இங்கே இருந்தாச்சு, இங்கே தான் வந்துட்டேன்னா நம்ம சேலத்துக்கிட்ட வந்துட்டான்னா. அதோ தான் இருக்குது நம்ம சேலம். அதோ நிற்கிறான் பாருங்க, அவன் தான் என்ன பண்ணுவானே தெரில. ஹெல்மெட்டு வேற போட்டிருக்கானு, ரியாக்ஷனை கேப்சர் பண்ண முடியாது. அப்போ பின்னாடி போய் ஹெல்மெட்டில் மொத்தம் பண்ணுறது கஷ்டமா.
நினச்சடா ஐயே வரமாட்டேன்னு நினச்சேன்டா. ஐயோ பயந்துட்டேன்டா சத்த நேரத்தில். ஆமாம் நீ வேற அது லவ்வர்ஸ்னோடனே வீட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஃபைனலி நம்ம பார்த்துட்டோம். எப்படியோ என்னென்னமோ சொன்னேன். சரி நீ வரமாட்டேன்னு நினச்சேன். நான் வேற சொன்னா லவ்வர்ஸு பிரச்சனை அப்படின்னு சொன்னா. சரி அப்படி தான் சொல்லுவோம். வரமாட்டேன்னு நினச்சேன். கரெக்டாக வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிளான் என்னன்னு தெரியலையா. ஏதோ நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் வீடு தெரில, இல்லைன்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே சர்ப்ரைஸாக வந்திருப்பேன். பஸ்ஸில் தான் காலைல ட்ரெயின் அங்கே இல்லை. இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு போட்டு வந்தோம். இல்லைன்னா நேற்று நைட்டே வந்திருப்பேன். போட்டியா? நான் போட்டேனே, ஓட்டு போட்டேன். இப்போ பிளான் என்ன சொல்லு. நீ சொல்கிற போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டில் ஓகேவா? தங்கலாமா? வீட்டில் தங்க தெரியல, வாங்கவா. இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் காசுலாம் எடுத்து வந்திருக்கேன். வெளிலனா தங்க நீ ரூம் மட்டும் இருக்குன்னு சொல்லி. சரிப்பா. நீ அதுதான் நானும் பயந்துருந்தேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைடா. இங்கே தங்க ஃப்ரெண்டு இருக்குது. காலையில் சாப்பிடல, பசிக்குது. சாப்பிடலாம். ஓகே கேஸ், அவனை பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிடையாது வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகிறோமா ரூமுக்கு போகிறோமான்னு தெரில, பார்ப்போம். ரூமுக்கு போயிட்டு ஃபோன் வரும்போது வரேன், பேசுனீங்கன்னா கட்டிட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரூம் வந்துட்டோம். அதாவது ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ரூமில் இருக்கோம். நீ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நீ நைட்டு இங்கே ஃபுல்லாக அட்ராசிட்டி நிறையா பிளான் வச்சுருந்தேன். எல்லாமே நிறைய ஃப்ளாப் ஆகிட்டு. அது இல்லாமல் இந்த கிஃப்ட்டு நான் வாங்கலை. இந்த கிஃப்ட் யார் கொடுத்ததுன்னா என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து அவன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் இன்னும் ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கல. ஸோ நாளைக்கு அவனோட தான் வெளில சுற்ற போகிறேன். அந்த டைமில் ஏதாச்சும் கொடுக்க முடியும்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து இங்கே தான் ஹால்ட்டு. நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் அடுத்த vlogல வீடியோவில் வரும். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட, அதாவது அந்த பர்த்டே பாயோட சுற்றுறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே பாய்.